இந்த வீடியோல நம்ம வந்து யுனைட்டட் வந்து சண்டர்லேண்ட் அதாவது பிளாக் கேட்ஸை வந்து நேற்று விளையாண்டாங்க. அதோட ஒரு குயிக்கான ஒரு ரிவ்யூ அப்படின்னு கூட பார்க்கலாம். ஸோ எஸ், சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு ஃபர்ஸ்ட் தெரியல. ஏன்னா யுனைட்டட் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காங்க. ரூபன் அமோரிம் வந்து அவரோட சிஸ்டமை மாற்றவே இல்லை. ஸோ அமோரிம் வந்து அவரோட 3-4-3 ஃபார்மேஷனை மாற்றவே மாட்டேன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டாப்ல. ஸோ ஃபைன், ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். 5 சேஞ்ச் பண்ணியிருந்தாப்புல மேட்ச்சில். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நான் கூட ரொம்ப செம கடுப்பானேன், என்னடா வந்து குன்யாக்கு பார்த்தா மேசன் மவுண்ட் இறங்குறானே அப்படின்ட்டு. பட் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸும் நம்பர் 8 ரோலில் தான் விளையாண்டுட்டு இருக்காப்புல. மேசன் மவுண்ட் அங்கே தான் விளையாடுறாப்புல. மேசன் மவுண்ட் ஆனால் வந்து அந்த அந்த இடத்துல வந்து பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையாடுறான். நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. அவ்வளோ சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண கண்டிப்பாக ட்ரா ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாக்க சண்டர்லேண்ட் ஜெயிப்பாங்க. ஏன்னா சண்டர்லேண்ட் வந்து 5 கேம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு கேம் தான் தோத்துருந்தாங்க. 5 கேம் வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்து யுனைடெட் வந்து தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னாக்க ஒரு ஓகே, நல்ல விஷயம் தான், சூப்பரான விஷயம் தான். என்னதான் சின்ன டீமாக இருந்தாலுமே நமக்கு முன்னாடி இருக்காங்க அவங்க டேபிளில். அதனால இனிமேல் எந்த டீமே சின்ன டீமில் இன்ட்டு கம்பேர் பண்ணும்போது மேசன் மவுண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு வாலியை வந்து 8th மினிட்ல வந்து ஃபினிஷ் பண்ணாப்புல. ரொம்பவே சூப்பரான வழி. ஏன் அப்படின்னாக்கா டிஃபெண்டரை வந்து ஸ்க்ரீன் பண்ணி டிஃபெண்டர் தெரியாம கீப்பரை வந்து டிஃபெண்டர் ஸ்க்ரீன் பண்ண மாதிரி தள்ளி விட்டு அப்படி அடிப்பாரு. ஸோ சரியான கோல், அது ரொம்ப சூப்பரான கோல். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோட் பை நம்ம பெஞ்சமின் சிஸ்கோ ஸ்டார்ட் டு ஃபயர்னு சொல்லலாமா. ஏன்னா போன கேமும் ஒரு கோலை போட்டாப்புல, இந்த கேமும் ஒரு கோலை போட்டிருக்காரு. அதுவும் இந்த கேம் போட்டிருக்க கோல் வந்து ப்ராப்பர் நம்பர் 9 ஸ்ட்ரைக்கர் அடிக்கிற கோல். இந்த மாதிரி கோலை தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா நல்லா பாரு, டிஃப்ளெக்ட் ஆகி வரும். பால் எப்போ வரும்ட்டு அப்படியே எப்படி சொல்றது, காக்கா வடையை கவிட்டு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி பெஞ்சமின் சிஸ்கோ எப்போ வரும் பால் சொல்லி எப்படி உள்ள தள்ளலாம், ஓசியில எப்படி போடலாம், அந்த மென்டாலிட்டி இருந்தாலே பாதி தப்பிச்சிடலாம். ஏன்னா வந்து செம கோல் அது. எனக்கு மேசன் மவுண்ட் அடிச்ச கோல் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தாலும் பெஞ்சமின் சிஸ்கோ கொடுத்த கோல் தான் வந்து ஒரு ஹோப்பே. ஒரு ஃபார்வர்ட் அந்த பாக்ஸ்குள்ள எப்படியாவது ஸ்கோர் பண்ணணும். பெஞ்சமின் சிஸ்கோ சூப்பராகவே ஸ்கோர் பண்ணிடுவாரு. இந்த இந்த கேமோட மெயின் ஹீரோ யார் அப்படின்னாக்கா நம்ம பிளாக் கேட்ஸோட ரெஜிஸ்ன்னு சொல்லலாம். அவங்களோட கோல் கீப்பர் தான். எத்தனை சேவ்! அவர் மட்டும் ஒழுங்கா விளையாடலை அப்படின்னாக்கா நம்ம 5-6 கோல் கூட அடிச்சிருக்கணும் தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி நம்மளோட குட்டி கோட்டுவா எந்த நேரத்துல இறக்குனாங்கன்னு தெரியல. இந்த பேட்சை பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணுவான் பாருங்க. டேய், ஃபர்ஸ்ட் மேட்ச் ராக்கண்ணா உனக்கு, அதுக்குள்ளேயே இவ்வளவு மாசாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது. ஏன்னா அவன் பண்ண சேவ்ஸா இருக்கட்டும், அந்த 1-on-1லாம் ஈஸியா தட்டியிருப்பாங்க கோலு. அந்த பைண்டரா இருந்தாலும் ஒனானாவா இருந்தாலும் தலைக்கு மேல தூக்கி விட்டு தட்டியிருப்பானுங்க பையன். ஆனா தெரிக்க விட்டான். நோட்டபிளான பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னா, கண்டிஷன்ஸ் ரொம்ப பேடா இருந்தது. மழை பெஞ்சிட்டு இருக்கு, தண்ணி சொதன்னு இருக்கும்போது எப்படி பாஸ்லாம் ரொம்ப பேடா தானே விழும். ஆனா இந்த கீப்பர் கரெக்டா எப்படி போடுறான் அப்படின்னா பாஸ்னா கரெக்டா ஃபார்வர்ட் பெஞ்சமின் செஸ்கோக்கு போடணும்னு நினைச்சா போடவே முடியாது. குத்து மதிப்பா 2 பேத்துக்கு நடுவில் அடிப்போம், அடிச்சுப்பாங்க, பால் ஸ்பில் ஆகி நம்மள்கிட்ட போவோம் இல்லை அவங்கள்ட்ட போவோம். 50-50 சான்ஸ்க்கு கொடுக்குற மாதிரியான மட்டும்தான் ஹை பால்ஸே போட்டான். அதே மாதிரி பாலை வந்து இவனுக்கு பாஸ் பண்ணாங்க பதட்டப்படல, நிறுத்தி நிதானமா வெயிட் பண்றான். ஆப்போனன்ட் ஏதாவது ஸ்டெப் எடுக்கும் போது தான் டக்குன்னு பாஸையோ இல்ல பாலை கையில பிக் பண்றதா இருக்கட்டும், டைம் வேஸ்டிங் பண்றதா இருக்கட்டும், அருமையா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாண்டா மாதிரியே தெரியல பையன். அருமையான டெபு பையனுக்கு. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஒரு ஷாட் அடிப்பான், வேற லெவல் ஷாட் அது. ஆனா அவங்க கீப்பர் வந்து என்ன டைவ், ஹேட்ஸ் ஆஃப் டாங்கிற மாதிரி தான் அந்த அவ்வளவு சூப்பரான ஒரு சேவ் கொடுத்தான். சரி, ஓகே, இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் உள்ள போயிட்டு பிளாக் கேட்ஸ் உள்ள போயிட்டு வெளியே வராங்க சண்டர்லேண்டு. அவ்வளவு சூப்பரா அவங்களும் விளையாண்டாங்க. பட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. நம்ம பாய்ஸ் சூப்பரா விளையாண்டாங்க. கசமீரும் ரொம்ப நல்லா விளையாடும் போது நினைச்சேன் நீ கார்டு இருக்குன்னு. அதே மாதிரி ஒரு எல்லோ கார்டை வாங்கினா. அமோரிம் பதறிட்டு தலைவனை வெளியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். குன்யா உள்ள வந்து அவனும் நிறைய கோல் மிஸ் பண்ணாப்ல. நல்ல சான்ஸ். பெஞ்சமின் சிஸ்கோ நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 80வது மினிட் 75வது மினிட் கூட கேஸ் அவுட் ஆயிடுச்சோ அப்படின்னு தான் தோணுச்சு. வேற ஏதாவது ஒரு டீமா இருந்தா நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சு பரட்டிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டென்சிட்டி ஆஃப் த பிரீமியர் லீகை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இதுல மெயினா என்ன இஷ்யூ அப்படின்னாக்க, நம்ம ஆளுங்களோட ஃபிட்னஸ் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பேடா இருக்கும் அப்படின்னு தோணுது.
ஃபிட்னஸே இல்லையே அவங்களுக்கு தான் தோணுது. ஹமாதி நீங்க நல்லா விளையாண்டான். சூப்பரா விளையாண்டான் அந்த பையன். எம்பெம்போ நீ ஒரு பெரிய லெட் டவுனு. எல்லா மேட்சுமே வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி, எந்தூசியாசம் அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு கோல்ஸ்லாம் 2, 3 கோல் விட்டான் அவன். அடிச்சிருந்தானா அப்படியே செமையா இருந்திருக்கும். பட் விட்டுட்டாப்ல. டிலிக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் எப்பா அவன் தான் ஏன் ஸ்டார்டிங் இந்த சீசன்ல இருந்தே மாசா விளையாண்டுட்டு இருக்கான். சூப்பரா கண்ட்ரோல் எடுக்கிறான். வேற லெவல்ல கண்ட்ரோல் எடுக்கிறான். இது ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என் ஒய்ஃப் என்ன கண்ட்ரோல் எடுத்த மாதிரி அவன் யுனைடெட் டீமோட டிஃபென்ஸை கண்ட்ரோல் எடுத்திருக்கான். அந்த அளவுக்கு மாசா கண்ட்ரோல் எடுத்திருக்கான் டிலிக்ட். இதுல வந்து குறிப்பிடமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க கார்னர் இந்த வாட்டி நம்ம ரொம்ப நல்லாவே டிஃபெண்ட் பண்ணோம்னு சொல்லலாம். பெஞ்சமின் செஸ்கோ வந்து அந்த ஹை பூட் ஒன்று பண்ணியிருப்பான். அதை பார்லி ரெஃபரி பார்த்துட்டு வந்து ரொம்ப கிளீனான ஒரு பெனால்ட்டியை டினை பண்ணியிருப்பாரு. பெனால்ட்டியை டினை பண்ண இருப்பாருன்னு சொல்லக்கூடாது, தப்பா சொல்லிட்டேன். ஒரு சூப்பர்பான டிசிஷன், பெனால்ட்டி இல்லைன்னு கொடுத்துருப்பாரு. கிளியர் கட்டா பாலை டச் பண்ணியிருப்பான், பெனால்ட்டி இல்லாமல் போயிருக்கும். ஸோ ரெஃப்ரி இந்த மேட்ச் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. இந்த மேட்ச் வின்னோட டேபிள்ல வந்து 8ஆம் இடத்தை தற்போதைக்கு பிடிச்சிருக்கும். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சாட்டர்டே. ஸோ அதனால நாளைக்கு எவன் ஜெயிக்கிறானோ அதை பொறுத்து டேபிள் மாறுங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆஸ் ஆஃப் நோ வி ஆர் இந்த 8th பிளேஸ். இட்ஸ் அ குட் சைன். ஒரு இன்டர்நேஷனல் பிரேக்கு, பசங்க போயிட்டு வந்து நல்லா திரும்ப விளையாடுவாங்க நம்பிக்கை இருக்கு எனக்கு. அட் த சேம் டைம் இந்த இதுலயும் வந்து மிஸ்டேக்ஸ் எக்கச்சக்கமாவே இருந்தது. பிச்சுக்கு நடுவுல பாலை எத்தனையோ தடவை லூஸ் பண்ணாங்க. டியோகோ டாலோட் வந்து பி மாதிரி தான் விளையாடினான். இன்னும் நல்லா விளையாடல. பயந்துகிட்டே இருந்த லூக்ஸா விளையாடும் போது என்னடா ஆக போகுது அப்படின்ட்டு கீப்பர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து லிலிக் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்ததுனால தப்பிச்சோன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ் நல்லா இருந்தது மேட்ச் பார்க்க ஒரு மாதிரி. அதனால நான் குரூப்ல எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயோ இவங்களை நம்ப முடியாதுப்பா, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வந்து எனக்கு ஓவராலா ஓகே. ரூபன் அமோரிமோட 50வது மேட்ச் இது. 50வது மேட்சை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பூஸ்ட் தான் யுனைடெடுக்கு. இது சரியான பூஸ்ட்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்டமான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த 50வது மேட்சை நிறைய பேர் தோத்துருக்காங்க. அமோரிம் ஜெயிச்சிருக்காருங்கிறது ஒரு குறிப்பிட்டமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சார் அலெக்ஸ் ஃபர்கிசனோட 50வது கேம் அப்போ ஒரு ஆர்டிக்கல் வருது, நியூஸ் ஆர்டிக்கல். அலெக்ஸ் ஃபர்கிசனை வந்து சாக் பண்ணணும், அவர் ஒரு கரெக்டான மேனேஜர் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பிளேயர் எல்லாத்தையும் தூக்கணும், அப்பதான் அவர் பண்ணுவார் அப்படின்ட்டு. அப்படி எப்படி அந்த ஆளுக்கு கை கொடுத்து நம்ம தலைவர் அலெக்ஸ் ஃபர்கசனை வந்து பெரிய ஒரு லெஜண்ட் ஆக்குனாங்களோ அந்த அளவுக்குலாம் கூட போவேன்னா ரூபன் அமோரியனுக்கு ஒரு 2-3 வருஷம் டைம் கொடுங்க, அவர் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்பர் ஆஃப் அட்டாக்ஸ் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபுட்பாலும் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டா பியூட்டிஃபுல்லா வந்துட்டு இருக்கு. ஏதாவது பசங்களுக்கு ஒரு கிளிக்கு, அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா, மென்டலி ரொம்ப அப்செட் ஆயிருக்க டைம்ல வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது செட் ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது செட் ஆகி பசங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாக்க கிளிக் ஆகும் தான் தோணுது. எனக்கு இந்த டாப் 6 கிக்ஸ் எல்லாம் தேவையில்லை. இந்த சீசன் டீமை செட் பண்ணி அழகா வச்சுக்கிட்டு அடுத்த சீசன் நல்லா ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான் என்னோட ஆசை. இது கூட ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்க, ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல அமோரிம் கடந்த ஹேட்ரிக் வின். இது 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காப்ல ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல மட்டும். எஸ், லிவர்பூல் இப்ப செல்சி கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு முன்னாடி ஸ்கோரை பார்த்துருவோம். போடு போடு. நான் இந்த ரிவ்யூ முடிக்கும் போது ஓ மை காட், நான் இந்த மேட்ச் அப்படியே சைட்ல பார்த்துக்கிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த ரிவ்யூல செல்சி லிவர்பூல போட்டுட்டாங்க. 97 மினிட்ஸ் ஆயிருக்கு, 2-1 போயிட்டு இருக்க மேட்ச். செகண்ட் எல்லோ கார்டு போலியே மராஸ்காக்கு. ஸோ அதனால தலைவர் வெளியே போயிட்டார் கோச்சு. ஃபுல்லா பார்க்கல, அதை பார்த்துட்டே என்னால பேச முடியல. லிவர்பூல் என்ன சொல்றது, அடிபட்ட சிங்கம். அவங்க வந்து இப்போ நம்ம யுனைடெட் மேட்சை வந்து யுனைடெட் வர்சஸ் லிவர்பூல் வந்து பிரேக்குக்கு அப்புறம் வரப்போகுது. யாரு திரும்ப அடி வாங்க போறாங்கிறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. எனக்கு இருந்தாலும் பயமா தான் இருக்கு என் டீம் இருக்கனாலுமே பார்த்து. லிவர்பூல் ஃபேன்ஸ் நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல்னா ஒரு ஃபயரு, ஒரு மென்டாலிட்டி, ஒரு கிரிட்டு அப்படின்னு நான் எத்தனையோ வீடியோல சொல்லியிருக்கேன். ஆனா ரீசெண்டா வந்து கடை திறந்து தோத்துட்டு இருக்காங்க. செல்சி எங்கள்கிட்ட தோத்ததுக்கு அப்புறமேட்டு பயங்கரமான கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் புரியல. இத்துடன் இந்த குயிக் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீன்வைல் உங்க தாட்ஸை சொல்லுங்க. சந்திப்போம் கூடிய சீக்கிரம். தேங்க்யூ.